ஹாய், நான் உங்கள் மைக்கேல் ஃபிஷ்ஷாவி. நான் உங்கள் மைக்கேல் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச வார்ம்ஸ் தான். அதுக்கு மருந்தெல்லாம் ஊற்றி கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டேன். நம்ம இதில் கொஞ்சம் நேரம் வைப்போம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஐஸ் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். அப்புறம் ஸ்கூபர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். இந்த ஸ்கூபரில் வச்சு தான் நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். இதான் அந்த ஸ்கூபு. இந்த செல்லு கடையில் வச்சிட்ருப்பாங்க. இதை வச்சு தான் நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவர் சும்மா தான்ப்பா இருக்கும், பழசாக இருந்தால் தந்துடுறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, நம்மளுக்கு பழசே ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஃபீட் பண்ணலாம். பிடிச்சிக்க முடியல, ஒரு கையில் கேமரா ஒரு கையில் இது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்து கீழே வைக்க முடியாது. சரி, நம்ம ஃபைட்டர் ஃபிஷ்ஷு இதுவில் வச்சிடலாம். இது பாருங்கள், எடுக்கிறேன். இதில் நம்ம இந்த ஸ்கூபரை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னா, செடி பிளான்ட் அட்டாக் செட் பண்ணுறதுக்கு செடி நம்ம ஃபிட் பண்ணலாம். செத்து போன மீனை நம்ம கையை உள்ளே விட்டு எடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அப்படி எடுக்கலாம். ஒருவேளை கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கல்லை கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். லீவ்ஸு, அந்த மாதிரி தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நல்லா சாப்பிட்ருவாங்க. ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணி ஒரு வாரம் ஆக போகுது. இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். அப்படியே நான் பண்ணிவிடுவேன். அது வரலாம் வார்ம்ஸ் போட்டுடுறேன். திருப்பி நான் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றிட்டேன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி இந்த வார்ம்ஸில் இருந்த அந்த டர்ட்டி எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். எப்பவுமே 75% தண்ணி மாற்றிடுங்க. நான் எப்பவுமே இந்த பாட்டில் இருக்கிற டேங்க்கில் வந்து கொஞ்சம் தண்ணி, கப்பில் மட்டும் இந்த பழைய தண்ணி எடுத்துப்பேன். அதில் ஃபிஷ்ஷை விட்டுருவேன். புது தண்ணி ஃபுல்லாக ரொப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பில் இருக்கிற மீனோட தண்ணியும் சேர்த்து அப்படியே விட்டுருவேன் நான். நம்ம ஏலியன் பயங்கர ஒரு ரகடான ஆள், லேடி தான். ரங்கநாயகின்னு பேர் வச்சேன். நம்ம ப்ரீடிங் வீட்டில் குளத்தூர் போகணுன்னு நினச்சாலும் போக முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால அங்கெல்லாம் போக முடியல. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைட்டருக்கு வச்சிடலாம். இவங்க ப்ரீடு ஆகுறாங்களான்னு தெரியல, அதெல்லாம் முழுங்க முடியல. அது எடுத்துடலாம். அது எடுத்து எப்படியும் அந்த இதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளட் வார்ம்ஸை க்ளீன் பண்ணும் போது ஒரு மாதிரி பிளாக் கலராக அது கூடு இருக்கும். அந்த கூடு இருந்துச்சுன்னா அதால் முழுங்க முடியாது. அதே நேரத்தில் அது டிசீஸும் வரும். நம்ம மருந்து போட்டதுனால டிசீஸ் வராது, ஆனால் முழுங்க முடியாது. அதனால் அதை எடுத்துருவோம். அதை நம்ம வேறு ஃபிஷ்ஷுக்கு போட்டோம்னா அவங்கெல்லாம் பிச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால் இவங்களுக்கு கொடுக்க வேணாம். அது பாருங்கள். அதேமாதிரி பாதாம் லீஃப் போடுங்க. அதேமாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்சிங் டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீனுக்கு டிசீஸ் வரும், அதுக்கப்புறம் சோர்வாகிடும். அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ளஸ்ஸு நல்ல ஸ்லீப்பிங் டைமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அனலாக இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க சேஃப் ஆகிடுவாங்க. இப்போது நம்மளோட எஃப்எஸ்சிபி ஃபீமேலுக்கு போடலாம். நான் பாருங்கள், போட்ட உடனே சாப்பிட்ருவாரு. பார்த்தீங்களா, இந்த பாட்டிலில் அதோட கலரும் அது ஃபிஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, ஏன்னா எனக்கும் தெரியல. அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போட்டுடலாம். எல்லாம் தூங்குறாங்க. நான் 6:30 மணிக்கே எழுந்துட்டேன். இவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதில் ஏற கட்டிடலாம். பாருங்க, இவங்க தாங்க எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் ஒரு பீஸு கூட விட மாட்டாங்க. ஸ்னெயில்ஸு வந்து அந்த பாசியை மட்டும்தான் சாப்பிடும். நான் ஸ்னெயில்ஸுக்கு ஃபீடு போட்டாலும் இவங்க சாப்பிட்ருவாங்க. ஒன்று விடாமல் எல்லாமே காலி பண்ணிட்டுருவாங்க. ஒன்றுமே இருக்காது.
அதுக்கப்புறம் நம்ம ஃபைட்ரு இவருக்கு லைவாக போட்டாருன்னா விரும்பி சாப்பிடுவார். இந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் பசியில் சாப்பிட்ருவாரு. இந்த ஒயிட் கலரில் என்ன இருக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தர்மாக்கோலை தான் இருக்கும் அது வாலில். அதுவும் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், இதுவாக அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நம்ம திருப்பியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். வைக்கும் போது கொஞ்சம் கீழே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூப்பர் வச்சு நான் எடுத்து எல்லாத்தையும் போட்டு திருப்பி நான் ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன். அது காட்ட முடியல, எனக்கு கீழே விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு பாதி. இதோட அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.